இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூஜை அப்போ நம்ம திருவாதூரில் தாங்க இருக்கோம். தாயார் வந்து வேதநாயகி அம்மன், இவருக்கு வந்து திருமறைநாதன் பெயர் இருக்குது, வாத ஊரான் அப்படின்னு இருக்கும். இங்கே வாத நோய்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து போனால் வாத நோய்கள்லாம் தீர்ந்துன்னு பேர். கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய குளம் இருக்கும், புஷ்கரணி. நம்ம அதையும் கும்பிட்டுட்டு போகலாம். புஷ்கரணியில் கைகாலெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளேயும் ஒரு புஷ்கரணி இருக்குது, கொடிமரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தலை விருஷகம், இங்கே வந்து மகிழம்பூ தலை விருஷம். உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய மண்டபம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்தில் உற்சவர்லாம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து மகிழம்பூ மரம், பெரிய மரம், தலை விருஷகம். இது பக்கத்தில் இங்கே ஒரு பெரிய புஷ்கரணி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இது உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது தீர்த்தம். அதே மாதிரி வெளியில் வந்து இருக்கிற குளம் வந்து அது வந்து அந்த புஷ்கரணி ரோட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும். இந்த கோயில் நிறைய தடவை நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய வந்து நண்பர் ஒருத்தர் அங்கே போனதுனால இந்த வீடியோ என்னால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. இது கோயில் உள்ளே இருக்கிற அமைப்பு எவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு பாருங்கள். அவர் எடுத்து அமைச்சது தான் இந்த வீடியோ. இவர் தான் என்னுடைய நண்பர். இங்கே பாருங்கள், சூப்பராக எடுத்திருக்கிறாரு கோயிலை சுற்றி. அதுவும் நம்ம இன்றைக்கி மாணிக்கவாசகர் குரு பூஜை அன்றைக்கி மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான அந்த திருவாதூரில் போய் நம்ம எடுக்கிறது எவ்வளோ விசேஷம். இந்த ஊரில் வந்து இப்போ தான் உங்களுக்கு பெரிய மண்டபம் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க, மாணிக்கவாசகர் மண்டபம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த ஹாலை சுற்றி உங்களுக்கு மாணிக்கவாசகர் நடத்திய திருவிளையாடல் எல்லாமே இருக்கும். அவருடைய நடத்திய நிறைய சித்துக்கள் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அங்கே வந்து உங்களுக்கு ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. நடுவில் வந்து உங்களுக்கு சிவபெருமான் வந்து அவருடைய நடராஜர் சிலை பெருசாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக திருவாசகம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். சுற்றி பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி திருவிளையாடலில் இவருடைய வரலாறு 2 திருவிளையாடல் நடந்திருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு மதுரையில் வெள்ளம் வரும்பொழுது, அதாவது பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் அந்த ஒரு திருவிளையாடலும், இன்னொன்று வந்து எல்லா குதிரைகளையும் வந்து நரியாக்கியது, அது சொல்லுவாங்க, பரிய நரியாக்கியதுன்னு சொல்லுவாங்க. 2 திருவிளையாடலும் நடந்திருக்கும். அது எல்லாமே சுற்றி ஓவியங்களை வரைஞ்சிருப்பாங்க. இங்கே தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துட்டே இருக்கலாமான் இருக்கும். ஏன்னா இவருக்கு தட்சிணாமூர்த்தி சிவபெருமானே வந்து இவருக்கு தீட்சை கொடுத்தது. அதனால் இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். உங்களுக்கு திருவாதூரில் மாணிக்கவாசகருடைய சன்னதி தான். இங்கே நம்ம இன்றைக்கி பூஜையை பார்ப்போமா? சூப்பராக இன்றைக்கி நம்ம லைவாக வந்து இன்றைக்கி மாணிக்கவாசகருடைய பூஜையை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வீடியோ அமைச்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அருமையாக இருந்துச்சு இல்லைங்க. நமக்கு அவரது குரு பூஜை அன்னைக்கு அவர் பிறந்த ஊர்லேயே மாணிக்கவாசகர் அவருடைய சன்னதியில் நம்ம கும்பிட்றது எவ்வளோ விசேஷம். இன்றைக்கி நம்ம அந்த கோயில் அன்னதானம் பார்க்குறதே கொடுத்து வச்சுருக்கணும். தயிர் சாதம், காய்கறியில் போட்ட சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அப்பளம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். இந்த அமிர்தத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். இன்றைக்கி இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்ட என்னுடைய நண்பர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். எல்லா புகழும் அவங்களுக்கு தான், எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். ரொம்ப நன்றிப்பா.